இப்ப நம்ம மக்கள் வந்து அடுத்த கேள்வி ஒண்ணு வைக்கிறாங்க. என்ன கேள்வினா, நாங்க 12th முடிச்சு 4 வருஷம் பிஇ படிக்கிறோம். 6 to 7 லட்சம் 6 லட்சம் to 7 லட்சம் கட்டி நம்ம படிக்கிறோம். அப்படி படிச்சு வேலை கிடைக்காத இந்த 40 நாள்ல படிச்சு 60,000 பே பண்ணி நம்ம வேலைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க நம்ம மக்கள். அதுக்கு என்ன நீங்க? அதாவது நான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன்னு பார்ப்போம். அதாவது 4 வருஷமா 7 லட்சத்துல இருந்து செலவு பண்ணி இன்ஜினியரிங் படிச்சு கிடைக்காத வேலை உங்ககிட்ட வெறும் 40 நாள் 60,000 கட்டி படிச்சா கிடைச்சிருதா அப்படின்னு ஏங்குறீங்க. கிடைக்குதே, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா கிடைக்குதே. மக்கள் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க. விஷயம் என்னன்னா, நீ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா படிக்கணுங்கிறதெல்லாம் அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு ஃபீல்டுக்குள்ள வேலைக்கு போக முடியும் அப்படிங்கறதெல்லாம் சும்மா தமாஸ் தான். உங்களுக்கு விஷயம் ஆல்ரெடி நல்லா தெரிஞ்சேன். சாலிட்வொர்க்ஸ் காலேஜ்ல சொல்லி கொடுக்கலையா? சொல்லி கொடுத்துருக்காங்க. யூனிட் கன்வர்ஷன் சொல்லி கொடுக்கலையா? சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆங்கில ப்ரொஜெக்ட் சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதையும் எல்லாமே நீங்க நம்ம இங்க கத்துக் கொடுக்குற சிலபஸ் எல்லாமே காலேஜ்ல கத்து கொடுத்துருக்காங்க. அதை நல்லா படிச்சவங்க ஓகே பிக்கப் ஆகி போயிடுறாங்க. நல்லா படிக்காதவங்க ஸ்டக் ஆகுறாங்க. இப்ப அந்த ஸ்டக்குக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். திருப்பி காலேஜ்ல போய் படிக்க முடியாது ஃபர்ஸ்ட் இருந்து. அதுதான் நம்ம கொடுக்கறதுனால இதுக்கு ஈஸியா வேலை கிடைச்சிருது. இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சவன் எந்த கோர்ஸையும் படிக்க வேணா ஈஸியா வேலைக்கு போயிடலாம். அதனால நம்ம சொல்லிக் கொடுக்குற இந்த விதம் ஒன்று இருக்குது இல்ல. அதுவும் இல்லாம நீங்க காலேஜை யோசிச்சு பாருங்க. காலேஜ்ல ஒரு கிளாஸ்ல இன்னைக்கு ஆவரேஜா பாத்தீங்கன்னா 25 இருந்து 30 பேர் இருக்கிறாங்க. 30 பேருக்கு ஒரு ஸ்டாஃப். இன்னும் சில பெரிய காலேஜ்ல எல்லாம் 60 பேர் 70 பேர் இருப்பாங்க ஒரு கிளாஸுக்கு. பட் நம்ம ஒரு பேட்ச்ல 10 பேர் உட்காந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கும் அதே கிளாஸ்ல ஒரு 50 பேர் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இந்த 10 பேருக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கும் போது இந்த 10 பேருக்கு யாருக்கு புரிஞ்சு யாருக்கு எது புரியலன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அவங்க சொல்லாமலே. அப்ப நம்ம வாண்டடா அவங்கள்ட்ட போய் உங்களுக்கு தான் புரியலன்னு நினைக்கிறேன், என்ன டவுட்னு கேட்டா அவங்க அப்பதான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு ஃபீசிபிலிட்டி எல்லாம் இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போகும்போது தான் இருக்கு. நம்ம இன்ஸ்டியூட்ல மட்டும் இல்ல, ஒரு 10 பேர் கொண்ட ஒரு பேட்ச் எந்த இன்ஸ்டியூட் எடுத்தாலும் இந்த மாதிரி பெட்டரா எடுக்க முடியும். ஓகே, இப்ப நீங்க சொன்னதை வச்சு ஒரு கேள்வி எனக்கு வருது. இப்ப நம்ம இந்த கோர்ஸ் படிச்சு இன்ஸ்டியூட்ல கோர்ஸ் படிச்சு போறதுக்கு நமக்கு டைரக்டா 12th 10th படிச்சுட்டு டைரக்டா ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு நம்ம வேலைக்கு போயிடலாமா? ஏன் நம்ம காலேஜ் டிப்ளமோ பிஇ பண்றோம்? ஓகே, இப்ப இதுவும் நல்ல கேள்வி தானே. ஏன்னா கஷ்டப்பட்டு நான் இன்ஜினியரிங் 4 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு வந்து இதை படிக்கிறதுக்கு 12th முடிச்சு அதை படிச்சிடலாம்ல. தாராளமா எங்கிட்ட வந்து கோர்ஸ் படிக்க முடியாதானா? ஏன் நம்மள்ட்ட படிக்க முடியாதுன்னா, இப்ப நீங்க எடுத்தோன்னே ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன்னா என்னன்னு தெரியுமா, எதுக்காக யூஸ் பண்றாங்க தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பீங்க. திருதுன்னு நம்மள இப்ப 12th முடிச்சுவேன். ஏன்னா அப்படி ஒரு வார்த்தை இது வரைக்கும் அவன் கேட்டது கிடையாது. ஆர்த்தோகிராஃபிக் 2Dல போடணும் 3Dல போடணும் அப்படின்னா 3D எப்படி இவங்க கையில வரைவாங்க? 3Dங்கிறது கம்ப்யூட்டர்ல இருக்கும். 12th முடிச்சவன் யோசிப்பான். சோ அவனுக்கு இந்த இன்ஜினியரிங் டேர்மே தெரியாது. அதுதான் நம்ம இங்க கத்துக்க வரோமே. அந்த இன்ஜினியரிங் டேர்ம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து யூனிட் கன்வர்ஷன்னா என்னன்னு ஃபுல்லா சொல்லி கொடுத்து ABCD எல்லாம் சொல்லி கொடுத்து ஃபுல் கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 3 வருஷம் டைம் எடுக்கும். அதுக்கு டிப்ளமோ படிக்கணும். அதான் டிப்ளமோ கோர்ஸா வச்சிருக்காங்க. அவ்வளவு ரொம்ப சிம்பிள். நீங்க இது எல்லாத்தையும் பேஸ்ல இருந்து இப்ப ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல நீங்க வந்து பிரிட்டில்னஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்றீங்க அப்படின்னா அந்த பிரிட்டில்னஸ்ங்கிற டேர்ம் வந்து இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஹார்ட்னஸ் அப்படிங்கிறது இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு தான் தெரியும். அப்ப இன்ஜினியரிங் டிப்ளமோ படிச்சிருந்தா மட்டும்தான் இதை நம்ம ஈஸியா அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். இல்லைன்னா அது என்னன்னு நீங்க சொல்லிக் கொடுக்கணும்னா அதுதான் ரெடி இருக்குது, டிப்ளமோ இருக்குது, இன்ஜினியரிங்ல அதுதான் இருக்குது. அதனால அவங்க படிச்சவங்க மட்டும்தான் இதை படிக்க முடியும். எல்லாரும் அதெல்லாம் படிக்க முடியாது. 12th முடிச்சுட்டு அதை படிக்க முடியாது. அப்ப நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு கோர்ஸ் படிச்சாதான் நம்ம வேலைக்கு போக முடியும்னு சொல்ல வரீங்களா? இல்ல காலேஜ்லயே அதுக்கு லேர்ன் பண்றதுக்குமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு? பாசிபிலிட்டிஸ்ல இல்ல, காலேஜ்ல எல்லாம் இருக்கு, சொல்லித்தான் தர்றாங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீ நல்லா படிச்சுக்கோ, அவ்வளவுதான். நீ நல்லா படிச்சேன்னா வேலைக்கு போயிடலாம். நீங்க எந்த கோர்ஸும் படிக்க வேண்டாம். இப்ப நான் எத்தனை இன்ஸ்டியூட்ல போய் நான் காசு கட்டி கோர்ஸ் படிச்சேன். கோர்ஸ் எல்லாம் நான் படிக்கல. எனக்கு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் வச்சிருக்கேன். ஏன்னா கோர்ஸ் எல்லாருக்கும் தேவைப்படாதுங்க ஐயா. சரியா? நல்லா படிச்சு நல்ல ஸ்கில் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கோர்ஸும் வேணா நீங்க டைரக்டா வேலைக்கே போயிடலாம். நல்ல வேலைக்கு.